உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேடி. மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் கேட்ட கேள்வி என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தேடணும்னு தூண்டுச்சு. அந்த வீடியோவை நீங்கள் முதல்ல பார்த்துருங்க, தொடர்ந்து பேசுவோம். நீங்க பாய்ஸ் கிட்ட இந்த ஒரு கொஸ்டினை கண்டிப்பா கேட்பேன், ஆனா இது வரைக்கும் என் லைஃப்ல கேட்டதே இல்ல அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்பீங்க? ஆமா, நான் கேட்டதே இல்லை. உண்மையாவே எனக்கு கியூரியஸா இருக்காது. என்னதான் பொண்ணு நல்லா இருந்தாலும், எவ்வளவுதான் ட்ரெஸ் பண்ணி செம்மையா எல்லாமே பண்ணாலும், லைட்டா அந்த பொண்ணு வந்து மொக்கையாவே இருக்கட்டும், லைட்டா அது ஒரு பொண்ணுன்னு இப்படி நடந்து போனாலே ஏன் உடனே கண்ணு இப்படி போகுது அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு உண்மையாவே அதுக்கு ஆன்சர் வேணும். சீரியஸ்லி அதுக்கு ஒரு வேல்யூபிளான ஆன்சர் என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த தோழி அதில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நம்மளை தாண்டி ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்க நெட்டையா குட்டையா, கருப்பா சிவப்பா, அழகா அழகில்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் தன்னையே மறந்து அவங்கள பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த சகோதரனுடைய கேள்வி ஒரு ஈகோ கலந்த கோபத்தையும் வருத்தத்தையும் உண்டாக்குச்சு. அதன் விளைவாக தான் இந்த வீடியோ. அதுக்கான விடையை நான் தேடணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஒரு 3 காரணங்கள் மூலமாக சொன்னால் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதில் முதலாவது, உறவு முறையில் உள்ள பரிணாம வேறுபாடு, மூளையில் உயிரியல் காரணிகளின் மாற்றம், ஆண் பெண் உளவியல் வேறுபாடு. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா எவல்யூஷனரி டிஃபரன்ஸ் இன் ரிலேஷன்ஷிப், biological mechanism in brain, psychological difference and hormonal factors in man and woman. முதல்ல எவல்யூஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ண பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எவல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா அடுத்தடுத்த தலைமுறைகளில் பரம்பரை பண்பில் ஏற்படுற மாற்றம் அப்படிங்கிறது தான் எவல்யூஷன். டைம்ஸ் இது வந்து பேரண்டல் ஆஸ்பெக்டில் அது அதிகமாகலாம், பேரண்டல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அது குறைவாகவும் ஆகலாம். மண்ணில் உள்ள மைக்ரோ ஆர்கனிசமில் இருந்து மனுஷன் வரைக்கும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப காதல், கல்யாணம், பண்பு, படிப்பு, பழக்க வழக்கத்தில் பல மாற்றம் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் ஏற்பட்டிருக்குங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை இல்லையா? அதுக்கு பெரிய உதாரணமாக பழங்கால வரலாறு எடுத்துக்கலாம். ஏன் எத்தனையோ வேதங்களில் கூட நம்ம பார்க்குறோம் ஆண்கள் பல மனைவிகளுடன் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடென்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் டேஸில் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தனுக்கு ஒருத்தி, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பல மாற்றத்தை சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் மேன் அண்ட் உமன் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் மென்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆக்ட் ஆஃப் ஃபிசிக்கல் இன்டிமசி, ரைட்? அப்போ ஒரு பெண்ணை அவங்க பார்க்கும்போது இந்த பெண் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்களா, ஃபுல் ஜென்ரேஷனை இவங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற க்ளூஸ் வந்து விஷுவல் அப்பியரன்ஸில் ஆணுக்கு கிடைக்கிது. அட் த சேம் டைம் ஒரு பெண் தன்னுடைய கருவில் ஒரு குழந்தையை சுமக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து தான் வேலையை தானாக செய்கிற அந்த காலம் வரைக்கும் ஒரு தாயினுடைய கண்டினியூஸ் கேர் அண்ட் சப்போர்ட் வந்து அந்த குழந்தைக்கு தேவைப்படுது. ஸோ அந்த சில ஆண்டுகள் வரைக்கும் எந்த ஆணால் தனக்கும் தான் குழந்தைக்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டையும் எமோஷனல் சப்போர்ட் அண்ட் கேரக்டர் சப்போர்ட் தரக்கூடிய ஆணாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியப்படும் அப்படிங்கிறது பெண்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த எல்லா தேவைகளையும் ஒரு பெண் பார்க்கும்போது புரிய முடியாது. ஸோ அவங்க கூட பழகும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சூழ்நிலையிலையும் ஃபினான்ஷியலாக இந்த நபர் எப்படி இருக்கிறாரு, எமோஷனல் சப்போர்ட் இவரால் எவ்வளவு தர முடியும், கேரக்டர் என்ன அப்படிங்கிறது எல்லாம் அசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் அவங்களால ஒரு கரெக்டான முடிவை எடுக்க முடியும். ஒரு உமனுடைய பெர்ஸ்பெக்டிவில், ஒரு பெண்ணிய பார்வையில் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒருத்தரை பார்க்கறது மூலமாக உறுதிப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால ஆண்களை மாதிரி விஷுவல் ஸ்டிமுலைக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் லேடிஸ் கொடுக்கறதில்ல. ஸோ லேடிஸ் வந்து ரொம்ப செலக்டிவ், ரொம்ப சூஸி,
அப்படின்னு சொன்னால் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் அதே மாதிரி ஆண் உருவாக்கப்பட்ட விதம் எப்படி அப்படின்னா, ஆப்போசிட் ஜெண்டரால் அட்ராக்ட் ஆகிற கேரக்டர்ஸ் ஆண்களுக்கு அதிகம், அட்ராக்ட் பண்ணுற கேரக்டர்ஸ் உமனுக்கு அதிகம். ஆண்களுடைய பிரெயினுடைய நியூரல் சர்க்கியூட் எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்னா, விஷுவல் ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. சில உதாரணத்தோட அதை புரிய வைக்க நான் ஆசைப்படுறேன். நம்ம எல்லாருக்கும் நல்லா ஒரு விஷயம் தெரியும். பறவை இனத்தில் ஆண் பறவை தான் கூடு கட்டும். கட்டி முடிச்சதுக்கப்புறம் முதல்ல அது அந்த கூடை சுற்றி உள்ள இடங்களை சுத்தப்படுத்துது, தேவையில்லாத இலையெல்லாம் அப்புறப்படுத்துது. அப்புறம் அந்த இடத்த அழகுபடுத்துறதுக்காக சில ரெட் பெரி ஃப்ரூட்ஸை அங்கங்கே ஸ்பில் பண்ணுது. தகுந்த பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறது பெண் பறவை. அந்த பெண் பறவையை வரவேற்கும் விதமாக டான்ஸ் ஆடி தன்னுடைய படைப்பை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீமேல் பேர்டை இன்வைட் பண்ணுறது தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே பார்க்கறது வெவ்வேறு பறவைகள் தன் இனத்தை சார்ந்த ஒரு ஃபீமேல் பேர்டை இன்வைட் பண்ணுறதுக்காக டான்ஸ் ஆடி அட்ராக்ட் பண்ணுது. அடுத்ததாக இங்கே பார்க்குறது பஃபர் ஃபிஷ். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னொரு ஃபீமேல் ஃபிஷ்ஷை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக எவ்வளவு அழகான ஒரு பேட்டர்னை கடல் கடியில் மணலில் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக இங்கே பார்க்குறது பஃபர் ஃபிஷ். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னொரு ஃபீமேல் ஃபிஷ்ஷை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக எவ்வளவு அழகான ஒரு பேட்டர்னை கடல் கடியில் மணலில் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயம் மனுஷர்கள் மட்டும் இல்லை, ஏன் மிருகங்கள், பறவைகள், மீனினங்களில் கூட ஆண் பெண்பாலை கவரக்கூடிய தன்மையுடன் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான் இதில் நிரூபணமாகுது இல்லையா? இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மூளை என்ன பண்ணுது அப்படின்னா, டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. டோபமைன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஹார்மோன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி, திருப்தி, ரிலாக்ஸ்டு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஒரு ஆண் ஆப்போசிட் ஜெண்டரை பார்க்கும்போது இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக அவனுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி, ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீல் இருக்கிறதுனால மறுபடியும் அந்த செயலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஊக்கம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. மகிழ்ச்சி தர்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறது மனிதனுடைய இயல்பு தான் இல்லையா? டோபமைன் செக்ரீஷன் கரெக்டான அளவில் இருக்கணும். டோபமைன் லோ ஆகும்போது யாராக இருந்தாலும் ரொம்ப டயர்ட் ஃபீல், லேக் ஆஃப் மோட்டிவேஷன், மெமரி லாஸ், லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ஃபிசிக்கலாக சொல்கிறது இருந்தால் கிராம்ப்ஸ், ஸ்பாசம் அண்ட் ஸ்டிஃப்னஸ்லாம் மசில்ஸில் இருக்கும். அட் த சேம் டைம் டோபமைன் அதிகமாக இருந்ததுன்னா சரியாக தூங்க முடியாது. ட்ரபிள் இன் ஸ்லீப்பிங், அக்ரஷன், ஒபிசிட்டி, இம்பல்சிவ்னஸ் அண்ட் சம் கைண்ட் ஆஃப் மேனியாஸும் கிரியேட் ஆகுது ரைட்டா? அண்ட் டில்யூஷன்ஸ், இது எல்லாமே ஹை டோபமைன் செக்ரீட் ஆகும்போது ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இதில் இம்பல்சிவ்னஸ் அப்படின்னா என்னென்னா, லோ எமோஷ்னல் செல்ஃப் கண்ட்ரோல்,
என்ன விஷயம் அப்படின்னா இதனுடைய கான்சிக்வன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே முடியாத தன்மை தான் வந்து இம்பல்சிவ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லை, மீடியானுடைய இம்பேக்டும் ஹியூமன் லைஃப்பில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. மீடியா பிளேஸ் எ இம்பார்ட்டன்ட் ரோல், ரைட்? ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு எதையோ சொல்கிறாங்க, எப்படி வேணாலும் சொல்கிறாங்க. அதில் உண்மை இருக்குது பொய் இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எப்படி வேணாலும் ஒரு சில விஷயங்களை கன்வே பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அழகு அப்படிங்கிறதுக்கு நிஜ வாழ்க்கைக்கு பொருந்தாத, நிஜ வாழ்க்கையில் சுத்தமாக இல்லாத விஷயத்த அதுதான் உண்மை அப்படிங்கிறத மனுஷனுடைய ஆள் மனசில் என்ன பண்ணிட்டாங்க, பதிச்சு வச்சுட்டாங்க. ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் ஒரு பெண்ணை வந்து காட்சி பொருளாக ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்படி பண்ணுறது ரொம்பவுமே வருத்தத்துக்குள்ளே ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அடுத்ததாக பார்த்தா ஹார்மோன். ஆண்களுக்கு டெஸ்டோஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. பட் பெண்களை விட அதிகமான அளவு ஆண்களுக்கு இருக்கிறதுனால அட்ராக்ட் ஆகிற கேரக்டர் வந்து ஆண்களுக்கு அதிகம். ஸோ அதனாலையும் ஆண்கள் பெண்களை விட அதிகமாக விஷுவல் ஸ்டிமுலைக்கு ரொம்ப ரியாக்ட் பண்ணுறாங்க, ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட்டாக நம்ம இங்கே எடுத்துக்கலாம். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் பார்த்தா ஆண் பெண் இருவருமே சமம் தான். எந்த விதத்துலையும் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து எமோஷ்னலி, ஃபிசிக்கலி, மென்டலி சேம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப். ஜென்ஸ் பண்றது எல்லாமே கேர்ள்ஸும் தான் பண்றாங்க. கேர்ள்ஸ் அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு யார் சொன்னா? கேர்ள்ஸும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்களா வந்தாங்க அப்படின்னா அவங்களும் பார்ப்பாங்க. ஏன் பாய்ஸ் மட்டும்தான் லேடிஸை பார்க்குறீங்களா? கேர்ள்ஸும் பார்ப்பாங்க. சப்போஸ் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டர்லேயோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. கேர்ள்ஸ் எப்பவுமே வந்து பெருசாக எதுவும் காட்டிக்க மாட்டாங்க. ஆண் பெண் இருவருக்கும் ஒரே விதமான ஆசையும் எண்ண ஓட்டமும் இருக்குது. இன்னும் உண்மையாக சொல்கிறதா இருந்தால் ஒரு பெண் தன்னை சுற்றி உள்ள ஆண்களை பார்க்குறதும் அட்ராக்ட் ஆகிறதும் இயல்பு தான். ஆனால் ஒரு ஆண் செய்கிற அளவுக்கு வெளிப்படையாக அவங்க பண்ணுறதில்ல. ஏன்னா ஆண் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை வெளிப்படையாக சொல்கிறத சமூகம் ஏற்றுக்குது. ஆனால் அதே சமயம் பெண்ணுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து வெளிப்படையாக சொல்லும்போது சமூகம் ஏற்றுக்கல அப்படிங்கிறது தான் இதில் வருத்தத்துக்குரிய உண்மை. இதனால கூட பெண்கள் இன்ட்ரெஸ்ட்டை வெளிப்படையாக காமிச்சிக்கிறது இல்லை. ஸோ ஒரு ஆண் வந்து பயாலஜிக்கலாக விஷுவலாக ரொம்ப ரெஸ்பாண்ட் ஆகிற மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறான். மீடியானுடைய ஃபால்ஸ் இம்பேக்ட், சமூகம் அவனை ஏற்றுக்கிறது அப்படிங்கிற, அவன் என்ன பண்ணாலும் ஆம்பளை அவன் அப்படி தான் பண்ணுவான் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிறதுனால சொசைட்டியினுடைய அக்செப்டன்ஸ் வந்து அதிகமாக ஆண் வந்து தன்னை அறியாமலேயே தன்னை கடந்து போகிற ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு வகை செய்யுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆட்டோமேட்டிக்காக சைமல்டேனியஸாக தன்னை அறியாமல் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறத ஒரு ரிஃப்ளெக்ஸ் பிஹேவியராக நான் பார்க்குறேன். ஆண்கள் அதிகமாக விஷுவலாக ஆக்டிவாக இருக்காங்க. இன்னும் வேறு மாதிரி சொல்கிறதா இருந்தால் தன்னை கிராஸ் பண்ணி போகிற ஒரு பெண்ணை எக்ஸ்பிளிசிட்டாக அவன் பார்க்குறான். அவன் பார்க்குறத பல கண்கள் பார்க்கும். அப்படி பார்க்கும்போது அவனுடைய மரியாதை அதில் குறையும்னு தெரிஞ்சும் அதை தொடர்ந்து அவன் செய்கிறான் அப்படின்னா இது படைச்சவனுடைய குற்றமா, பரிணாம மாற்றமா, பரம்பரையை விருத்தி செய்ய இயற்கை அவனுக்கு அளித்த வரமா, இல்லை ஆண்களின் சாபமா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து என் மனசில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அந்த தோழியினுடைய கேள்விக்கு ஏற்புடைய பதிலை நான் கொடுத்துருக்கிறேன் நான் நம்புகிறேன். நான் சொன்னது தான் ஆப்டான ரீசன் அப்படின்னு நான் சொல்ல வரல இங்கே. ஸோ இந்த விளக்கத்து மூலமாக சமூகத்தில் நடக்கிற நிறைய அநீதிகளை நான் சரின்னு சொல்ல வரல. நிறைய அநீதிகள் பெண்களுக்கும் குறிப்பாக சின்ன குழந்தைங்களுக்குமே நடக்குது. வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன். இதுக்கு காரணமாக இருக்கிற வன்மம் நிறைந்த ஆண்கள் பக்குவம் அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்குது. இப்போ உள்ள மாடர்ன் மேன் வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், லாயல்ட்டி, ரெஸ்பெக்ட் டு ரிலேஷன்ஷிப், ஈக்குவாலிட்டி இது எல்லாத்தையும் நம்புகிறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணி, தோழியினுடைய கேள்விக்கு சரியான பதிலை நான் கொடுத்துட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட்
ஆண்கள் பக்கம் இருக்கிற நியாயமான காரணத்தை வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு இந்த வீடியோவில் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த தோழியினுடைய கேள்விக்கான என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. அதை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரியான கருத்துக்கள் தோணலாம். தயவு செஞ்சு அதை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை இந்த தோழியினுடைய கேள்விக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். விடைபெறுகிறேன் உறவுகளே. என்றும் அன்புடன் உங்கள் ஜேடி.